நம்மளுடைய ஆனரபிள் சிஎம் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் அருமையான விஷன், நம்மளுடைய GDP growth of 1.5 trillion of Tamil Nadu state. இதை கொண்டு வரதுக்காக Deep Tech Innovation Conclave 2026 இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமையாக நடந்தது. இதை ஆர்கனைஸ் பண்ண ITNT அவங்களுடைய டீமுக்கும் எங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண IIT ப்ரொஃபசர் காமகோடி சார், பத்மஸ்ரீ ப்ரொஃபசர் வி காமகோடி, டைரக்டர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அவர்களுக்கும், Mr. Atul Anand, Additional Chief Secretary, Artificial Intelligence, Information Technology and Digital Service Department. The ITNT மிக அருமையாக நடத்த Mrs. Vanitha Venugopal, Chief Executive Officer of ITNT. எல்லாரோட சார்பு மிக அமோகமான வரவேற்பு இருந்தது. இண்டஸ்ட்ரியில இருந்து, அகாடமிக்ல இருந்து மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. மிக அருமையான வரவேற்பு இருந்தது. இதுல நாங்க வந்து மெயினா வந்து பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் growth மட்டும் இல்லாம how it has to be governed, பாலிசி எப்படி பண்ணணும், எல்லாரும் இன்ஃபேஸ் குவாண்டம் பிசிக்ஸ்ல சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒரே ஃபேஸ்ல வந்து we have to work together in order to lift this particular state. The deep tech technology, நம்ம deep tech innovations conclave மூலமா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டார்ட் அப்ஸ், இன்குபேட்டர்ஸ் எல்லாரும் நல்லபடியா மேலும் முன்னுக்கு வரதுக்கு எந்தெந்த முயற்சி எடுக்கணும், எப்படி செயல்படுத்தணும், ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஸ்டூடெண்ட்ஸையும் எப்படி இதுக்குள்ள கொண்டு வரணும், இப்ப இருக்கிற இடத்துல இருந்து எப்படி 10 மடங்கு இன்னும் வளர்ச்சி அடையணும், இது அனைத்தையும் நாங்க ஸ்டடி பண்ணோம். இந்த ரவுண்ட் டேபிள்ல நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து அவங்களுடைய என்னெல்லாம் அவங்களுக்கு தேவை அப்படின்றதையும் சொன்னாங்க. அவங்களுக்கு டெஸ்டிங் சர்டிபிகேட்டும் வேணும். ஸ்டேட் லெவல்ல நாங்க வந்து அதை டெஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ஏஐயோடைய இனோவேஷன்லையும் சாஃப்ட்வேர்லையும் அவங்க TNE கவர்னன்ஸ் மூலமாக சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி பாலிசி டிரைவ் பண்ணி கவர்னன்ஸ் கொண்டு வர இருக்கோம். ஏன்னா எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏஐ யூஸ் பண்றாங்க. அது மூலமா வந்து டேட்டா செக்யூரிட்டி இல்லை. அந்த டேட்டா செக்யூரிட்டியை கொண்டு வரதுக்காக தான் இந்த பாலிசி கவர்னன்ஸ் எல்லாமே. அண்ட் நிறைய மென்டார்ஸை ட்ரெயின் பண்ண விருப்பப்படுறோம். இதனால வந்து எத்திக்கல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஏஐ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். எங்க இருக்கிறவங்களும் இந்த ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணணுன்றத பார்க்கணும். பல விதமான இண்டஸ்ட்ரியிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல பூல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையும் அதில் கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை எப்படி இன்னும் இன்குபேட்டர்ஸும் எப்படி வந்து டெக்னிக்கல் ஹப்பும் லிங்க் பண்ணி அவங்க எப்படி நல்லபடியாக அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து என்னென்ன
கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு வேண்டியக்கூடிய பதில்களை இவங்களால அளிக்க முடியுதா ஏஐ மூலமா அப்படின்றதையும் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி இதை காமபடி சார் இதை லீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் நாம் வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். நிச்சயமா முயற்சிகள் ஒன்று மட்டும் இல்லாமல் இது உறுதியாக நாங்கள் செயல்படுத்துவோம். ஹெல்த் கேர், ஆட்டோமொபைல், எஜுகேஷன் இதெல்லாம் அத்தியாவசியமான ஏஐகள் இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஏஐ வந்து பரவி இருக்கு. சத்துலானு சொன்ன மாதிரி டென்டல்லையும் வந்து அது பரவி இருக்கு. எல்லா இடத்துலையுமே அது பரவி இருக்கும் போது நம்ம வந்து அந்த ஏஐ வந்து இந்த நேரத்தில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு உண்டான பாலிசியும் கவர்னன்ஸும் கொடுத்து மிக அற்புதமாக அந்த ஏஐ நெக்ஸ்ட் லெவலுக்கு இல்லாமல் கொண்டு போகணும். எங்க ஆனரபிள் சிஎம் திரு ஸ்ரீ ஜோசப் அவர்களோட விஷன் வந்து ஒரு தமிழன் நாடை உருவாக்குறது. அந்த தமிழன் நாடோட வீடியோ வந்து இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அது வந்து செயல்படும். இந்த இடத்துல தமிழ்நாட்டில் எல்லாரும் சிங்க்ரனைஸ் பண்ணி எல்லாரும் ஒன்னா ஒத்துழைச்சு எல்லா இண்டஸ்ட்ரியும் 57,000 இண்டஸ்ட்ரி இருக்கு. நாங்கள் 57,000 பேர் வந்து நம்ம மிக அற்புதமாக வேலை செய்யறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அருமையான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அவங்க எல்லாரும் ஒன்னா கூடி ஒன்னா பண்ணோம்னா பழமொழி இருக்கு, அப்புறம் ஒன்று கூடினால் கோடி நன்மைன்ற மாதிரி we can definitely achieve. It is never too late. We will achieve and we will definitely be the number one in the state, number one in the country, and the GDP growth will be excellently well if we superposition ourselves and hit the goal. Thank you. Sir, இப்போ ஏஐ பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போதைய பொசிஷன் என்ன? அதாவது சொன்னீங்க இருக்கிற யூசேஜில் வந்து சேஃப்டி கிடையாதுன்னீங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கணுன்னீங்க. அது எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வரும்? ஓவரால் வந்து அந்த ஏஐ பயன்படுத்துறதுல ஒரு பாதுகாப்பு தன்மை, அதில் ஒரு ஒழுங்குபடுத்துறது, இதெல்லாம் எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வரும்? அதுக்கான பாலிசிகள்லாம் எப்போ வரும்? இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஏஐ வந்து எல்லாருக்குமே வந்து சாஃப்ட்வேர் பண்ண தெரியும் அப்படின்ற ஒரு அவங்களோட என்ன செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ப்ரிஃபர் பண்றாங்க ஏஐ மூலமா. அதை உடனே நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸை மொத்தம் எடுக்க முடியுமா முடியாதா, என்ன மாதிரி பிளாக் செயின்ல இருக்கணுமா, என்ன மாதிரி ஃபயர்வால் அமைக்கணும் அப்படின்னு அதுக்கு உண்டான பாலிசிஸ் எல்லாம் டிரைவ் பண்ணி கவர்னன்ஸ் கொண்டு வர போகிறோம். இது வெகு சீக்கிரத்துல வரும். பாலிசி ரிலீஸ் பண்ணிடுவோம். பாலிசி பேஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியும் ஏன்னா இப்போ நீங்களே ஒன்று யூஸ் பண்ணுறீங்க ஹெல்த்தில் யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக தப்பா அப்படின்றத எப்போ தெரிய வரும்னா உங்களோட டேட்டாஸ் வெளில போச்சுனாக்கா அதுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கும். அந்த செக்யூரிட்டி டேட்டாஸாக எப்போவுமே அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் தட் இஸ் மோர் வேல்யூபிள். ஸோ அதுக்கு உண்டான கவர்னன்ஸ் இப்போ வெளிநாடுகளுடைய பல்வேறு ஆப்களை பயன்படுத்துறாங்க. இப்போ கேள்வி கேட்குற சின்ன ஏஐ யூஸ் பண்றாங்க. அதுக்குன்னு பல கைட்லைன்ஸ் வந்து மத்திய அரசு கொடுத்து அது மூலியமா தான் அந்த ஏஐ இயங்கும். மத்திய அரசோட இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இன்னும் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிமுறைகள் நீங்க சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் இப்படி வகுக்கணும்னு அதை பத்தி பேசியிருக்கோமா? ஆமா, இப்போ இது பாத்தீங்கன்னாக்கா ஏஐ மிஷன் மினிஸ்ட்ரி இல்லை இது வரைக்கும். ஏஐ இந்தியா மிஷன் தான் இருக்கு. இது வந்து MIETY மூலமாக தான் கவர்னன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் நாங்கள் எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணி அவங்களுடைய பாலிசி மூலமாக இப்போ பண்ணியிருக்கோம். நமக்கு இன்னும் வேண்டியப்பட்ட பாலிசி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதையும் அடிஷனல் பண்ணி அதை கொண்டு வரோம். மாணவர்களோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்லாம் வந்து அனுபவபூர்வமாக சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எதுக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி அதுலேயே வந்து அவருடைய கற்றல் திறன் வந்து குறைஞ்சது. ஸோ அதை வளர்த்துறதுக்கு ஏஐ மூலிமா இன்னும் பல விஷயங்கள் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும். அது எதுக்காக முதல்ல வந்து கேள்விக்கு பதில தேடணும். இப்ப கேள்வி கேட்கறது எப்படின்றத நம்ம தேடிட்டு இருக்கோம். ப்ராம்ப்ட், அந்த ப்ராம்ப்ட்ன்றது கேள்வி கேட்கறது. எப்படி கேள்வி கேட்டா பதில் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இன்டர்வியூக்கு போறாரு. அவர் இன்டர்வியூ போகும்போது நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு, நான் எப்படி
பதில் அளிக்கணும். அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். எனக்கு வயசு 27. நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் வந்து என்னுடைய சிவில் இன்ஜினியரிங்ல சாயில்ல வந்து நான் ரொம்ப திறமையா இருக்கேன். நான் வந்து வேலைக்கு நாளைக்கு இன்டர்வியூல போகும்போது சாயில மட்டும் கேட்டாங்கன்னாக்கா நான் என்ன மாதிரிலாம் பதில் சொல்லணும். இல்ல சாயில பத்தி கேட்காம எனக்கு வந்து இன்ஜினியரிங்ல வேற மாதிரி இந்த மாதிரி பல விதமான கேள்விகளை அது எப்படி கேட்கணும்னு கேட்டோம்னாக்கா அருமையா பதில் சொல்லணும். ஆக மொத்தம் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை அது தோண்டி 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 நம்மளுடைய மூளையோட வளர்ச்சி தான் வந்ததோட. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஏஐ வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. டு பி வெரி கிளியர், ஏஐ மூலமா வேலை வாய்ப்பு போகல, வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். இதுல ஒரு சின்ன இதுல The World Economic Forum's Future of Jobs Report 2026 projection by 2030 AI will create about 170 million new jobs globally. 170 மில்லியன் ஜாப்ஸ் வந்து அது வந்து உருவாக்கும் போது 92 மில்லியன் ஜாப் வந்து அடிவாங்க. எந்த மாதிரி ஜாப்னா ஏஐ மட்டும் டேட்டாஸ் மூலமா பண்றது, சைபர் செக்யூரிட்டியில மட்டும் வெறுமே கான்சன்ட்ரேட் பண்றது, ஹியூமன் மெஷின் கொலாபரேஷன், இந்த மாதிரி ஒரு சில ரொட்டீன் கிளரிக்கல் ஜாப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அடிவாங்கிடும். மீதி 78 மில்லியன் வந்து அது கிரியேட் பண்ணணும். ஸோ ஏஐ மூலமா ஜாப் போகிறது டெஃபினட்டா இன்னும் வளர்ச்சி. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லார்ஜ் ஸ்கேல் ஸ்கில்லிங்ல வந்து ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நாங்க வந்து ரூரல்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு காரணம் குழந்தைங்க படிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு காரணமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்ச்சியும் அந்த முயற்சியும் வெளில கொண்டு வரணும். ஏஐ மூலமா கொண்டு வரணும் விருப்பப்படுறாங்க. அந்த இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு தடுமாறதுனால தமிழ் நிழல மூலமாவே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ன்றத பார்க்கணும். ஸோ இந்த விதமான எல்லா விதமான முயற்சிகளும் நாங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் மூலமாக மிக அருமையாக எடுத்துக்கொண்டு இருக்கோம். இதுக்கு அற்புதமாக ஐஐடியும் வந்து ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு வந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறேன். பல ஸ்கூல்ல, அதாவது அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், சிபிஎஸ்இ உள்ளிட்ட பள்ளிகளில் சின்ன குழந்தைகள்ல இருந்தே பெரிய குழந்தைங்க வரைக்குமே இன்னைக்கு ஏஐ வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எளிமையான கற்றல் திறனை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் கூட பிளஸ் டீம்னு சொல்லிட்டு ஒரு கற்றல் முறையை வந்துட்டு வரக்கூடிய இடங்கள்ல முறை கொண்டு வந்துருக்காரு. அப்போ இயர்லி ஸ்டேஜ்ல இருந்தே தமிழ்நாடு அரசு பள்ளிகளும் சரி, மற்ற பள்ளிகளும் சரி, ஏஐ மூலியமா கற்றல் திறனை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகளை ஐஐடியோட சேர்ந்தோ இல்லை நம்ம இருக்கக்கூடிய சோர்ஸஸ் வச்சு பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் பற்றி இதில் ஏதாவது விவாதிக்க முடிச்சா எதிர்காலத்தில் இது ஃபுல்லா எதிர்காலத்தை பற்றி தான் விவாதிக்கப்படுது. ஸ்கூல்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா வந்து ஏஐ டெஃபினட்டா தேவை. ஏன்னா இன்னிலிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு குழந்தைங்க வந்து அந்த ஏஐ மூலமா ட்ரெயின் ஆகினே வந்தாங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், இப்போ இன்னும் சொல்ல போனாக்கா நம்மளுடைய மொத்த டிஸ்ட்ரிக்ட்ல 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ தலை சிறந்து விழுந்து எல்லா விதமான டேலண்ட்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான். பெங்களூர், கர்நாடகா எடுத்தீங்கன்னாக்கா அதில் 4 விதமாக தான் மொத்த டிஸ்ட்ரிக்ட்ல இயங்குது. மகாராஷ்டிரா எடுத்தீங்கன்னாக்கா 4 இதுதான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கம்ப்ளீட் ஸ்டேட்ல இருக்குது. நம்மள மட்டும்தான் 8 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த 8 டிஸ்ட்ரிக்ட் மொத்தத்திலையும் இருக்கிறதுல 16 டிஸ்ட்ரிக்ட் தான் நாங்கள் புரியுது நினைக்கிறேன். அப்போ நம்ம அந்த ரூரல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சேர்க்கணும்னா இப்பத்துல இருந்து அந்த 10 வருஷத்து ட்ரைனிங்கும் கொண்டு வந்தால்தான் அது வந்து கரெக்டா போய் சேரும். இன்டராக்டிவ் இருக்கு செக்ஷன். ஏன்றது ஒன்றும் இல்லை, இன்டராக்டிவ் செக்ஷன். ஸோ அந்த இன்டராக்டிவ் செக்ஷன் நிறைய இருந்ததுன்னா குழந்தைங்களோட படிப்பு நாலேஜும் நல்லா எக்ஸலண்டா வரும். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கணக்கில் பாஸ் பண்ணி வெளியே வராங்கன்னா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது பெரிய இஷ்யூஸ். ஸோ அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரியான ஏஐ ரிலேட்டடோ இல்லை உங்கள் துறை சார்ந்த வேறு அடிஷ்னல் ஸ்கில் கொடுக்குறதுக்கோ
ஆமாங்க. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸே வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நல்லா பயன்படுத்தி அந்த இண்டஸ்ட்ரியை வந்து அவங்களே பயன்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் பார்க்கணும். எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்ந்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட், IBM எல்லாம் வந்து அவங்களாம் வந்தது காரணமே வந்து மேஜராக வந்து எப்படி வந்து நம்ம இன்னும் வளர்ச்சி அடைய வைக்கணும். இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம். 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் சொல்லிட்டு அப்படின்னா போட்டு அதை வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இப்போ ஏஐல வந்து நிறைய வராங்க. ஏஐ யூனிவர்சிட்டியும் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மேலும் மேலும் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொண்டு வந்தோம்னா மிக அற்புதமாக நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் அவங்களோட வேலை இல்லாத வாய்ப்புகள் எல்லாம் குறையும். தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய ஜிடிபி growth ஆகும். இன்னும் அது கரிக்குலம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இருக்கோம். டெஃபினட்டாக கூடிய விரைவில் எல்லாமே செய்யும். நிச்சயமா சப்போர்ட் சார். ஐஐடி ஏற்கனவே நம்ம மைண்டில் நிறைய ப்ரோக்ராம் எடுத்துருக்கோம். இப்போ டீச்சர்ஸ் காலேஜில் என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டேட் பாலிசி எப்போ வரும்? என்ன ஐஐடி பொறுத்தவரையில் ஸோ இப்போ வந்து இன்னைக்கு டீப்டெக் பாலிசி தமிழ்நாடுக்கு டீப்டெக் பாலிசி இருக்கு. இதில் ஒரு 8 விதமான இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேராமீட்டர்ஸையும் ஐஐடி மெட்ராஸ் ஒரு அகாடமிக் பார்ட்னராக நாங்கள் இருக்கோம். ஏன்னா அதில் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் கொடுக்கணும், சில ஃபெசிலிட்டிஸை எனேபிள் பண்ணி கொடுக்கணும், அகாடமியாக அந்த நாலேஜ் பார்ட்னராக இருக்கணும், இண்டஸ்ட்ரி அது அவங்க ஸ்டார்ட் அப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எண்ட் யூசர்ஸ் பீப்புள் அண்ட் டிஃப்ரெண்ட் மென்டார்ஸ். இந்த 4 வர்த்திகள்லையுமே அகாடமிக்ங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நாங்கள் தான் இப்போ பிரின்சஸ் சார் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் எத்திக்கல் சாஃப்ட்வேர் பண்ணுறோம். நம்ம ஒரு ஆப் லான்ச் பண்ணுறோம். யாரோ நீங்கள் தமிழ்நாட்டில் யாரோ லான்ச் அதில் இருக்கிற டேட்டா லீக் ஆச்சுன்னா அது வந்து இங்கே இருக்கிற நம்ம சிட்டிசன்ஸுக்கு அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டு அதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும், இதை பற்றி அகாடமியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதில் இந்த மாதிரியான பாலிசிஸ் வருது. அகாடமியாவோட ரோல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து வேலை பண்ணுறது நிறையா இருக்குது. அதனால் அதான் நான் ஒரு சார் மினிஸ்டர் சார் வந்து வேலை செய்து வந்து நீங்கள் ஐஐடி மெட்ராஸுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறையா சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதில் அகாடமியாவை பொறுத்தவரை நிறையா ரிசர்ச் செஞ்சு அந்த வாட் இஃப் சினேரியோன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இங்கே அனலைஸ் பண்ணி கடைசியாக ஒரு பாலிசின்னு வரதே அது பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் இருக்கணும், அதே டைம் ரெகுலேஷன் இருக்கும். ரெகுலேஷனுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இருக்கிற ஒரு தின் ஹேண்ட் தான். அதை நம்ம வந்து ப்ராப்பராக கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து அப்புறம் இப்போ ஏஐ பாலிசின்னு ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னா ஏஏ அதுவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. 4 பெயிண்டிங் பொழுது ஒரு 1 month ஆகிட்டு. அதனால் நம்ம வந்து அது இட்ஸ் கான்ஸ்டன்ட் எவால்விங் ப்ராசஸ். இப்போ நிச்சயமாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் இப்போ நாங்கள் அந்த ரவுண்ட் டேபிளில் ஓகே தேங்க்யூ.